முன்னாள் அமைச்சர் அண்ணன் டி.கே.எம். சின்னையா அவர்களே, மாவட்ட கழக துணை செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் திரு ப. தன்சிங் அவர்களே, மரியாதைக்குரிய நாவலர் முத்து அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, பாஜக நிர்வாகிகளே, தமாக நிர்வாகிகளே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகளே, ஐஜேகே நிர்வாகிகளே, புரட்சி பாரத கட்சி நிர்வாகிகளே, புதிய நீதி கட்சி நிர்வாகிகளே, முன்னாள் எம்எல்ஏ திருமதி கனிதா சம்பத் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, பகுதி கழக செயலாளர்களே, வட்டக்கழக செயலாளர்களே, கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, இங்கே வருகை தந்து இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இன்றைய தினம் ஸ்டாலின் போற பக்கமெல்லாம் பேசுறார். இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கு தான் கூட்டணின்னு, என்டிஏவுக்கு தான் போட்டின்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, இதுல தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல், தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வர வேணும், யார் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்கின்ற தேர்தல். இது சட்டமன்ற தேர்தல் தானே? சொல்லுங்க, சட்டமன்ற தேர்தல் தானே? ஆனா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அது கூட ஞாபகம் இல்லை. இன்னைக்கு பெரும்பாலும் பேசிக்கிறாங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, திரு ஸ்டாலினுக்கு அடிக்கடி மறதி அதிகமாகி போயிட்டுதுன்னு. அந்த மறதி அதிகமான காரணத்தினால்தான் தமிழ்நாட்டு சட்டமன்ற, தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும், இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தல் இன்னும் அடுத்த மாசம் அறிவிக்க இருக்கிறாங்க. அதை மறந்து தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கும் போட்டி அப்படின்னு பத்திரிகையில் செய்தி வெளியிட்டிருக்கார். திரு ஸ்டாலின் அவர்களே, நல்லா கேட்டுக்குங்க. இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவிக்கின்றேன், அருமை சகோதரர் மாவட்ட செயலாளர் தாம்பரம், பல்லாவரம் 2 சட்டமன்ற தொகுதிகள் அத்தனை வாக்காளர் பொறுப்புகள் குழுமி இருக்கின்ற இந்த அரங்கிலே குறிப்பிடுறேன், இது சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் இல்ல. சட்டமன்றத்திலே யார் ஆட்சிக்கு வர வேண்டும், அது அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும். அதிமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி வெற்றி பெற்று பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைய வேண்டும். அதற்காக நடக்கின்ற தேர்தல். மத்தியிலே யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற தேர்தல் அல்ல. அந்த தேர்தல் 2024ஆம் ஆண்டு முடிந்து விட்டது. இப்பொழுது சட்டமன்ற பொது தேர்தல் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்து பேசுங்கள். ஏன்னா அரசாங்கத்தை பற்றி பேசுங்க, பதில் சொல்ல தயார். 2011 2021 வரை ஒரு பொற்கால ஆட்சி நாங்கள் கொடுத்தோம். அந்த ஆட்சியில என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் என்று பட்டியலிட்டு நாங்கள் விலக்கி பேசுறோம். உங்களுடைய ஆட்சி 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக ஊழல் ஆட்சியில என்ன செய்தோம் என்பதை நீங்கள் அந்த களத்திலே பேசுங்கள். நாட்டு மக்கள் இதை கேட்கட்டும், தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு தீர்ப்பு அளிக்கட்டும். இன்னும் அந்த சவாலுக்கு பதிலே இல்லை. ஆக ஸ்டாலின் அவர்களே, வேண்டுமென்று திட்டமிட்டு ஒரு அவதூறு பிரச்சாரத்தை, ஒரு பொய்யான பிரச்சாரத்தை மாய உலகத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக உண்மையிலேயே தமிழகத்தில் நம்மை எதிர்க்கக்கூடிய சக்தி திமுகவுக்கு இல்லை என்பதை நிரூபணமாகிவிட்டது. இன்னைக்கு எப்பொழுது பார்த்தாலும் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடிமை என்று. திரு ஸ்டாலின் அவர்களே, நான் பல கூட்டத்தில் நான் இந்த கருத்தை தெரிவித்து விட்டேன். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் உழைப்பை நம்பி இன்றைக்கு இருக்கின்ற கட்சி, உழைத்து மக்களுக்கு நன்மை செய்து மக்களுடைய நம்பிக்கை பெற்ற இயக்கம் அதிமுக இயக்கம். ஆகவே நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை. அதே நேரத்தில் கூட்டணி என்று அமைத்து விட்டால் எங்களுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் இரவுகள் வராமல் கூட்டணி வேட்பாளர்கள் தன்னுடைய வேட்பாளராக கருதி வெற்றிக்கு பாடுபடக்கூடிய இயக்கம் அதிமுக இயக்கம். அதனாலதான் எந்த கட்சி நம் கூட்டணிக்கு வந்தாலும் அந்த கட்சியை முகமலர்ச்சியோடு வரவேற்று நம்மை விட நம்முடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்காக பாடுபடுகின்ற ஒரே கட்சி அதிமுக கட்சி. இன்றைய தினம் ஸ்டாலின்
பல அரசு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார். தமிழகத்திலே ஒவ்வொரு மாவட்டமாக போய்கொண்டிருக்கின்றார். அரசு நிகழ்ச்சி, அரசாங்க பணம், அதுல போய் அரசியல் பேசுறார். இது கண்டிக்கத்தக்கது. உங்களுக்கு அரசியல் பேச வேண்டும் என்று நீங்கள் எண்ணினால் நீங்க திமுக பொதுக்கூட்டத்தை போட்டு அரசியல் பேசுங்க. அரசாங்க பணத்தில் அரசு நிகழ்ச்சியில இன்னைக்கு அரசியல் பேசுவது கண்டிக்கத்தக்கது, மரபல்ல. ஆக இதை அவரால் பொதுக்கூட்டம் நடத்த முடியல. திமுக கூட்டணியில பல பிரச்சனை, ஒருங்கிணைப்பு இல்ல. அதனால அரசாங்கம் நடத்துகின்ற அரசு நிகழ்ச்சியிலே அரசியல் அந்த கருத்திலை தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர். நாங்க அப்படி அல்ல. எல்லா தொகுதியிலும் கிட்டத்தட்ட 189 சட்டமன்ற தொகுதிக்கு நேரடியாக சென்று மக்களை சந்தித்து அண்ணா திமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்களை மக்களிடத்தில் விலைக்கு பேசுகிறோம். இந்த அவல ஆட்சியிலே ஏற்பட்ட அவலங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லுகிறோம். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எழுச்சி பயணம் நிகழ்ச்சி. இன்றைக்கு ஸ்டாலின் அவசரமா பல திட்டத்தை அறிவிக்கிறார். அந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டுறார். எங்கே அதுக்கு பணம் ஒதுக்குனீங்க? நீ அந்த திட்டத்தை எப்படி நிறைவேற்றுவீங்க? இதை மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு தந்திர மாடல். திரு ஸ்டாலின் அவர்களே, அவசரமாக நீங்கள் ஒப்பந்தம் விடப்பட்டு அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே பல அவசர கோலத்திலே பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டுறீங்க. அண்ணா திமுக ஆட்சிக்கவுடன் இந்த அவசர கோலத்திலே விடப்பட்ட டெண்டர் அத்தனையும் ரத்து செய்யப்படும். நிதியே ஒதுக்கல, திட்டத்தை அறிவிச்சு அடிக்கல் நாட்டினா அந்த திட்டம் எப்படி நிறைவேறும்? எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு தேர்தல் வந்துவிட்டது. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், அதுக்கு தான் எல்லா துறைகளிலுமே அவசர கோலத்தில் கமிஷனுக்காக டெண்டர் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, திட்டத்தை அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது திராவிட முன்னேற்றங்களை கடுமையாக இன்றைக்கு கண்டிக்கின்றோம். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு குவாரி வைத்திருக்கின்றவர்கள், ஜல்லி கிரசர் வைத்திருக்கின்றவர்கள், அவர்களை மிரட்டி பணம் பறிக்கின்ற செயலில் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஈடுபட்டுக்கின்றது. இது வன்மையாக கண்டிக்கிறோம். இன்னைக்கு அந்த கிரசர் உரிமையாளர்களை மிரட்டி பல லட்சம் ரூபாய் அந்த இலாக்காவுடைய அமைச்சர் அவளிடத்திலே பணத்தை பறிப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எச்சரிக்கை விடுகிறோம். அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இப்படிப்பட்ட செயல் ஈடுபடுகிற எவராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதோட திரு ஸ்டாலின் எதிர்கட்சியில் இருந்தார். அப்ப திரு மோடி அவர்கள் இன்றைக்கு சென்னைக்கு வந்தார். அப்ப சென்னைக்கு வருகின்ற பொழுது கருப்பு பலூன் விட்டார். திரு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர் எதிர்த்து கருப்பு பலூன் விட்டார். பிறகு ஆளுங்கட்சியா வந்த பிறகு திரு ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு ரத்தன கம்பளத்தை விரித்து பாரத பிரதமரை வரவேற்று செஸ் ஒலிம்பியாட் அந்த நிகழ்ச்சியில் அவரை கலந்து கொண்டு திட்டத்தை அந்த ஒலிம்பிக்கை திறந்து வச்சார். செஸ் ஒலிம்பியட்டை திறந்து வச்சார். கேலோ இந்தியா அதை சென்னையில் நடத்தினாங்க. அதற்கு அவரை வரவழைத்து அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று அந்த கேலோ இந்தியா விளையாட்டை துவக்கி வைத்தார். கலைவாணர் அரங்கில் மத்திய அரசின் மூலம் கொண்டு வரப்பட்ட பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டு விழா நடந்தது. அப்பவும் அவர் அழைச்சு வந்து அந்த நிகழ்ச்சி நடத்தினீங்க. பிறகு திரு மோடி அவர்கள், பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் சென்னைக்கு வந்த பொழுது வெள்ளை குடை பிடித்தார் ஸ்டாலின். எதிர்கட்சியா இருக்கும் போது கருப்பு விடுறார். திரு ஸ்டாலின் ஆளுங்கட்சியா வந்த பிறகு வெள்ளை குடை பிடிக்கிறார் பிரதமருக்கு. இதுதான் ஸ்டாலினுடைய இரட்டை வேடம். ஸ்டாலின் அவர்களே, ஆளுகின்ற நிலை வருகின்ற பொழுது ஒரு நிலைப்பாடு, எதிர்கட்சியாக இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு, இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள்.
சிந்திச்சு பாருங்க. வீர வசனம் பேசுவார் எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுது, ஆளுங்கட்சியானோட அப்படியே அமைதியாகி விடுவார். இன்றைக்கு 39 நாடாளுமன்றங்கள் திமுக கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கின்றார்கள். தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டீங்க. செஞ்சாங்களா? நாடாளுமன்றத்தில் பெஞ்ச தேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாளாவது இந்த நீட் தேர்வுக்கு விலக்கு அளிப்பதற்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து இந்த நாடாளுமன்றத்தை ஒத்தி வைத்த வரலாறை இவர்கள் செய்தார்களா? இல்ல. ஆக தேர்தல் நேரத்தில் வீரவசனம் பேசுவாங்க, மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை காட்டிலே பறக்க விட்டுவார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு கட்சி தான் திமுக கட்சி. ஆனா அண்ணா திமுக அப்படி அல்ல. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதையும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசாங்கம் நடைபெற்ற போதும் சரி, கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற ஒரே அரசாங்கமாக அண்ணா திமுக அரசாங்கம் செயல்பட்டது. அதுக்கு தில்லு திராணி வேணும். இன்னைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது, அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெற்றிருந்தோம். உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அளித்தது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அதை நிறைவேற்றுவதற்கு காலதாமதம் செய்தது அன்றைய மத்திய அரசாங்கம். உடனடியாக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 37 பேர் நாடாளுமன்றத்தை ஒத்தி வைத்து இந்த தீர்மானத்தை, உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும், அதற்காக நாடாளுமன்றத்தையே ஒத்தி வைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிய கட்சி அண்ணா திமுக கட்சி. இன்றைக்கு அப்படியா இருக்குது? இல்லையே. 39 நாடாளுமன்ற திமுக கூட்டணி கட்சி இருக்கின்றார். எனக்கு நீட்டுக்கு விலக்கு பெற முடியாத ஒரு சூழ்நிலை. ஆக தமிழகத்திலே பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் இரட்டை வேடம் போடுகின்ற தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள். அதோட இன்றைக்கு மாநில சுயாட்சி, எப்பொழுது பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சட்டமன்றத்தில் அண்மையிலே நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே வீரவசனம் பேசினார். மாநிலத்திற்கு சுயாட்சி தேவைதான் இல்லைங்களே. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே 15 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் மத்தியில் இடம்பெற்றிருந்தீங்க. அப்பொழுது ஏன் மாநில சுயாட்சி பற்றி உங்களுக்கு ஞாபகம் வரவில்லையா? இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திரு வாஜ்பாய் பிரதமராக இருக்கின்ற காலகட்டத்தில் அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாங்க திமுக. திரு மன்மோகன் சிங் அவர்கள் நாட்டுடைய பிரதமராக இருக்கின்ற பொழுது அந்த மத்தியிலே அரசாங்கத்திலே திமுக இடம்பெற்றிருந்தது. ஐக்கிய குஜரால் அவர்கள் நாட்டுடைய பிரதமராக இருக்கின்ற பொழுது அந்த மத்திய அமைச்சரவையிலே திமுக இடம்பெற்றிருந்தது. மரியாதைக்குரிய திரு தேவகவுடா அவர்கள் பாரத பிரதமராக இருந்த பொழுது அந்த அமைச்சரவையிலே திராவிட முன்னேற்ற கழகம் இடம்பெற்றிருந்தது. ஆக 4 பிரதமர் நாட்டை ஆண்டபோது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அந்த மத்தியிலே அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தீங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது மக்கள் சுயாட்சி, இன்றைக்கு மாநில சுயாட்சி பற்றி கவலைப்படாத கட்சி திமுக கட்சி. எப்படிலாம் மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. தேர்தல் வந்தா மாநில சுயாட்சி எடுத்துக்குவாங்க, தேர்தல் முடிஞ்சா அப்படியே விட்டுருவாங்க. மத்தியிலே அதிகாரம் தான் அவளுக்கு கண்ணுக்கு பட்டது. இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மாநில சுயாட்சி பற்றி கவலைப்படாத, அப்படி மாநில சுயாட்சி கிடைக்க வேண்டும் என்று இந்த திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையிலே எண்ணியிருந்தால் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற பொழுதே அவர்கள் அதை பெற்றுக்கலாம். ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத கட்சி திமுக கட்சி. தேர்தல் வருகின்ற பொழுது இதை மையமாக வைத்து தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக இன்றைக்கு சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சி பற்றி திரு ஸ்டாலின் அவர்கள் வாய்கிழிய பேசியிருக்கின்றார். இது நாட்டு மக்களுக்கு எடுபடாது என்பதை ஸ்டாலின் உணர வேண்டும். அதோட இன்றைக்கு ஒரு அமைச்சர் இருந்தார் செந்தில் பாலாஜி, உங்களுக்கு நல்லா தெரியும். 10 ரூபா பேரை சொன்னாவே பேர் அழகா வருது. 10 ரூபாய்க்கு மதிப்பு கொடுத்தவரே செந்தில் பாலாஜி தான். தமிழ்நாட்டில் சுமார் 6000 மதுக்கடைகள் இருக்குல்ல, 6000 மதுக்கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்பனை ஆகுது.
ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா கூடுதலா வசூல் பண்றாங்க. அப்படி வசூல் பண்ணும்போது ஒரு நாளைக்கு இந்த 10 ரூபா கூடுதல் வசூல் மூலமாக 1.5 கோடி ரூபாய் மேலிடத்துக்கு போவதாக செய்தி. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. இதுவரை 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சுமார் 24,000 கோடி இந்த 10 ரூபா பாட்டிலுக்கு வசூல் பண்ணுறது மட்டும் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் மத்தியில் இருக்கின்ற அமலாக்கத்துறை இன்றைக்கு கண்டுபிடித்து வழக்கு போட்டு அந்த வழக்கின் அடிப்படையில் இன்றைக்கு பல்வேறு நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்குது. அதோட திரு செந்தில் பாலாஜி மீது ஊழல் குற்றச்சாட்டு வந்து நீதிமன்றம் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால் இன்றைக்கு பதவியிலிருந்து விலகி இருக்கிறாரு. அவர் 2 இலாக்கா பார்த்தார். ஒன்று மின்சாரத்துறை, இன்னொன்று கலால் துறை. 2 துறையும் மந்திரியிலிருந்து விலகிட்டார். இன்றைக்கும் அவர் தான் அந்த இலாக்காவுக்கு அமைச்சராக இருந்து செயல்பட்டு இருக்கிறார். எந்த நிலையில் இந்த அரசாங்கம் இருக்குது என்று பாருங்க. ஏற்கனவே ராஜினாமா பண்ணிட்டார் 2 இலாக்காவிலையும். ஆனா இலாக்கா இல்லாத இன்றைக்கு வீட்டிலே இருந்து கொண்டு இந்த 2 துறையும் கவனிக்கின்றவர் திரு செந்தில் பாலாஜி. இந்த அரசு அதிகாரிகள் அவர் வீட்டுக்கு சென்று இந்த 2 துறையில் இருக்கிற பிரச்சனையை அவர்கள் அவரோடு பேசி இன்றைக்கு அதை தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் யாரெல்லாம் இந்த தவறுக்கு உடந்தையாக இருக்கின்றார்களோ அவர்கள் மீதெல்லாம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்தது. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சாரத்துறை அமைச்சராகின்ற பொழுது டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் செய்கின்ற டெண்டர் நடப்பட்டது. அந்த டெண்டரில் 30 நிறுவனங்கள் கலந்துகிட்டது. அந்த 30 நிறுவனங்களும் ஒரே ரேட்டுக்கு டெண்டர் கோரி இருக்கிறாங்க. ஒரே ரேட், 30 பேரும் ஒரே ரேட்டுக்கு கோட் பண்ணி இருக்கிறாங்க. அதுவும் மற்ற மாநிலத்தில் இதே டிரான்ஸ்பாரம் என்ன விலை இருக்குதோ அதை விட கூடுதலா விலையை அந்த டெண்டர்ல கோட் பண்ணி இருக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் வந்திருக்குது. ஒரு வாரத்தில் இன்றைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த விசாரணை மேற்கொண்டிருக்கிறது. இந்த விசாரணையுடைய ஆவணங்களை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. ஆக ஊழல் ஊழல் ஊழல், எல்லா துறையிலும் ஊழல் திமுக ஆட்சியில். அதோட அண்மையில் உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு. அந்த வழக்கின் அடிப்படையில் உள்ளாட்சித்துறை அமைச்சர், நகர்ப்புற வளர்ச்சி, குடிநீர் வழங்கல் துறை, அந்த 2 துறைக்கு அமைச்சர் இருக்கின்ற திரு நேரு அவர்கள் அவருடைய இலாக்காவிலே முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை அவருடைய ஆதாரத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு, உயர் அதிகாரிக்கு அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. 3 முறை அறிக்கை தாக்கல் செஞ்சாங்க, அறிக்கை அனுப்பி வச்சாங்க. ஆனா ஒரு நடவடிக்கை எடுக்கல. அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டோம். அந்த வழக்கின் அடிப்படையிலே உயர் நீதிமன்றம் விசாரணை மேற்கொண்டு அமலாக்கத்துறை அந்த என்னென்ன அறிக்கை வெளியிட்டதோ, என்னென்ன அறிக்கை காவல்துறைக்கு அனுப்பப்பட்டதோ அந்த அறிக்கையை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு உத்தரவிட்டு, அதன்படி அமலாக்கத்துறை உயர் நீதிமன்றத்தில் காவல்துறைக்கு அனுப்பப்பட்ட அறிக்கையை சமர்ப்பிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இதில் முகாந்தரம் இருக்கின்றது. இன்றைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கல் துறையில் முறைகேடு நடைபெற்றதற்கு தகுந்த ஆதாரம் இருக்கிறது என்று சொல்லி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிச்சு. ஆனால் நீதிமன்ற தீர்ப்பை இதுவரைக்கும் மதிக்கல. இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் எஃப்ஐஆர் போடல. திரு ஸ்டாலின் அவர்களே, அடுத்த மாசம் 2வது வாரத்தில் தேர்தல் அறிவிச்சிருவாங்க. நீங்க போட்டாலும் போடாவிட்டாலும் சட்ட நீதியாக எஃப்ஐஆர் போட்டே தீர வேண்டும். அப்படி போடுகின்ற பொழுது என்ன நடக்கும் என்று எல்லோருக்கும் தெரியும். இப்படி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் வந்ததிலிருந்து எல்லா துறை வாரியாக இருக்கிற அமைச்சர்கள் கொள்ளையடிப்பதை தான் குறிக்கோளா வச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆட்சியில் மக்களுக்கு என்ன பலன் கிடைச்சது? வேதனை தான் மிச்சம். இந்த ஆட்சி வேதனை தான் மிச்சம். திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி
525 வாக்குறுதிகள் கொடுத்தீங்க. 1/4 வாக்குறுதி கூட இதுவரைக்கும் நிறைவேற்றப்பட முடியல உங்களால. ஆனா திரு ஸ்டாலின் பேசுறார், 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதா குறிப்பிடுறார். நான் சட்டமன்றத்தில் பேசினேன், திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க 98 அறிவிப்புகள் நீங்க நிறைவேற்றப்பட்டதாக இன்னைக்கு பத்திரிகையிலே ஊடகத்திலே வெளியிடுறீங்க. அப்படின்னா ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுவரைக்கும் பதிலே இல்லை. அவர் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி திரு சண்முகம் அவர்கள் ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டு நிருபர் கேட்கின்றார்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கம் வைக்கின்றீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 2021 திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அதுல 98% நிறைவேற்றப்பட்டதா சொல்றாங்க. உங்களுடைய கருத்து என்னன்னு நிருபர் கேட்கின்ற பொழுது திரு சண்முகம் அவர்கள் குறிப்பிடுகிறார், அப்படின்னா எல்லாமே நிறைவேற்றப்பட்டதான அர்த்தம். அப்படி நிறைவேற்றப்படவில்லை என்று கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற கட்சியுடைய தலைவரே குறிப்பிட்டு விட்டார். ஆக மக்களிடத்திலே ஒரு பொய்யான செய்தியை வெளியிட்டு பத்திரிகை ஊடகத்தையும் பயன்படுத்தி இன்றைக்கு இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். இந்த பத்திரிகையும் ஊடகம் மட்டும் உண்மை செய்தி வெளியிட்டா இந்த கட்சி, திமுக கட்சி என்ற கட்சி இந்த தேர்தல் வரைக்கும் நிலைக்காது. அதே போல திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ஊர் ஊரா போனார். அங்க ஒரு திட்டு கண்டா ஒரு பெட்ஷீட்டை போட்டு அங்க ஒரு பெட்டி வச்சிருவாங்க. நகரத்தில் திமுக கட்சிக்காரெல்லாம் நிர்வாகிகள்லாம் ஒரு திட்டம் எடுத்து அதுக்கு மேலே பெட்ஷீட்டை போட்டு ஒரு பெட்டி வச்சிருவாங்க. அங்கே இருக்கிற மக்கள்லாம் அழைச்சி, உங்களுக்கு என்ன குறை இருக்குது, அந்த குறைய நீ ஒரு வெள்ளத்தாளில் எழுதி இந்த பெட்டியில் போட்டுருங்க. அப்போ ஸ்டாலின் சொல்றார், நான் இந்த பெட்டியில் நீங்க போட்ட பிறகு பெட்டியை நான் பூட்டி சீல் வச்சு பத்திரமா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வச்சுக்கிறேன். தேர்தல் நடந்து முடிந்து திமுக ஆட்சிக்கு அமைந்த உடனே அந்த சீலை உடைச்சு பெட்டி திறந்து நீங்க போட்ட மனுக்கெல்லாம் படிச்சு பார்த்து தீர்வு காணும்னு சொன்னார். செஞ்சாரா? எப்படி நாடகம் நடிக்கிறார்? ஏங்க வெள்ளத்தால பெட்டியில் போட்டோன்னா பூட்டிக்கு வரான். எப்படிலாம் மக்களை ஆசை வார்த்தை கூறி கவச்சகரமாக பேசி மக்களை ஏமாற்றி மக்களிடத்தில் இருக்கிற வாக்களை பெற்றுவிட்டு ஆட்சிக்கு வருவதற்கு எத்தனை மனு கிடைச்சது, எத்தனை மனுக்கு தீர்வு கொண்டு எதுவுமே பதில் இல்லை. இப்படி மக்களை ஏமாற்றுவதில் 1ஆம் நம்பர் முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இன்னொன்று சொல்றார், எடப்பாடி பழனிசாமி துரோகி என்று. ஸ்டாலின் அவர்கள் நான் துரோகி இல்லை, நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற ஸ்டாலின் தான் துரோகி, தமிழின துரோகி. இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. இதற்கு காரணம் திரு ஸ்டாலின். அதோட எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை விற்குதுல, எது கிடைக்குதோ கிடைக்கலையோ போதைப் பொருள் கஞ்சா எல்லா இடத்துலையும் கிடைக்குது, தாராளமா கிடைக்குது. இந்த கஞ்சா பயன்படுத்துகின்ற இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி குற்றச்செயலில் ஈடுபடுறாங்க. இவ்வளவு குற்றச்செயல் ஈடுபடுவதற்கு காரணமே கஞ்சா போதை ஆசாமியால். கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை தமிழகத்தில். அப்படிப்பட்ட நிலைமை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. இதுக்கு காரணமே துரோகி திரு ஸ்டாலின் அவர்கள் தான். உண்மையிலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தியிருக்கலாம், மாணவர்கள், இளைஞர்கள் சீரழிவதை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். அதை தடுக்க தவறிய துரோகி திரு ஸ்டாலின் அவர்கள். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த ஆட்சி அமைந்தவுடன் ஒரே ஆண்டில் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை ஜோராக நடந்து கொண்டிருக்கிறது, போதை நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது. இந்த அரசு இரும்பு கரம் கொண்டு இதை அடக்கப்பட வேண்டும், இல்லாவிட்டால் தமிழகம் சீரழிந்து விடும் என்று எச்சரித்தேன். அதையெல்லாம் செவிசாய்க்கவில்லை இந்த முதலமைச்சர். இன்றைய தினம் தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சி அளிக்கின்றது. அப்பொழுது ஒரு டிஜிபி இருந்தார். அப்ப டிஜிபி ஒருவர் சொன்னார், கஞ்சா
அதை தடை செய்வதற்கு O2 2.0 3.0 4.0 போட்டு ரிட்டையர் ஆயிட்டார். 2.0 3.0 4.0 ஓ போட்டு ரிட்டையர் ஆகி போனதான் மிச்சம். போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத கையிலாகாத அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஏன்னா போதைப் பொருள் விற்பனையை துணை நிற்பதே திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் என்று செய்தி வெளியாகி உள்ளது. அப்ப எங்க போய் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியும்? இன்னைக்கு அந்த போதை ஆசாமிகள் காவலரை தாக்குறாங்க. அப்படிப்பட்ட நிலைமை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சென்னையில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. திரு கனிமொழி அவர்கள் பேசுறாங்க. அந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு பெண் காவலர் பாதுகாப்பு இருக்கிறாங்க. அங்க 2 இளைஞர்கள் போய் அந்த பெண் காவலருக்கு பாலியல் சீண்டல் கொடுக்கிறார். இன்னைக்கு காவலருக்கு இப்படிப்பட்ட நிலைமை. மக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்குது? இன்னைக்கு பயிரை வேலி காக்க வேண்டும். அதே போல மக்களை காப்பது காவல்துறை. அந்த காவலருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை இன்றைக்கு தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இன்றைய தினம் விலைவாசி உயர்வு எண்ணி பாருங்க. இதன் நகர மக்கள் இன்னைக்கு அத்தனை உணவுப் பொருட்களும் நீங்க கடையில் தான் வாங்கி ஆக வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே விலைவாசியை ஒப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் இன்னைக்கு அரிசி என்ன விலை? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக ஆட்சியில் பச்சரிசி சாப்பாட்டு அரிசி 1 கிலோ 40 ரூபாய்க்கு வித்துதுங்க. இன்னைக்கு திமுக ஆட்சியில் 1 கிலோ 75 ரூபாய்க்கு விற்குது. 35 ரூபா 1 கிலோவுக்கு அதிகம். பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 45, திமுக ஆட்சியில் 75. இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 30 ரூபா, திமுக ஆட்சியில் 55 ரூபா. கடல் எண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 130 ரூபா, திமுக ஆட்சியில் 1 கிலோ கடல் எண்ணெய் 250 ரூபா. நல்லெண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 250, திமுக ஆட்சியில் 500 ரூபாய்க்கு விற்குது. துவரம் பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 74, திமுக ஆட்சியில் 120. துவரம் பருப்பு 1 கிலோ சரி உளுத்தம் பருப்பு அண்ணா திமுக ஆட்சியில் 79 ரூபா, திமுக ஆட்சியில் 120 ரூபா. இதுக்கு பதில் சொல்லு திரு ஸ்டாலின் அவர்களே. இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட அன்றாட வேலைக்கு சென்றால்தான் அவர் வீட்டிலே அடுப்பு எரியும் என்று அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்கள் இந்த உணவுப் பொருள் விலையேற்றலால் எவ்வளவு பாதிக்கப்படும் என்பது சிந்தித்து பார்த்தீர்களா? இதுக்கெல்லாம் சிந்திக்கிறதுக்கு நேரமே இல்லை. தினந்தோறும் போட்டோ ஷூட், தினந்தோறும் ஒரு அறிவிப்பு, தினந்தோறும் பேரு பத்திரிகையில் ஊடகத்தில் வரும். இப்படியே 5 ஆண்டு காலத்தை ஓட்டிய ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் தான். எத்தனை பேர் வச்சிருக்கார்? யாருக்காவது அவர் வச்ச பேர் ஞாபகம் இருக்குதா? பேர் வைப்பதிலே வல்லவர் இன்றைய முதலமைச்சர். அந்த பேர் வைப்பதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா திரு ஸ்டாலினுக்கு கொடுத்தா பொருத்தமா இருக்கு. அவ்வளவு பேர். ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒரு அறிவிப்பார், ஒரு பேர் வைப்பார், அதோட முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு குழு போடுவார், அதுக்கு ஒரு தலைவர் போடுவார், அதோட முடங்கி போயிடும். இதுவரை திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு 52 குழு போட்டிருக்கிறீங்க. 52 குழு போட்டு என்ன சாதிச்சீங்க? அந்த குழு என்ன அறிக்கை மாநில அரசு கொடுத்திருக்குது? வெள்ளை அறிக்கை விடுன்னு சொன்னா அதுக்கு பதில் கிடையாது. அதோட தொழில்துறை திரு ஸ்டாலின் பேசுறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு பிறகு தொழிற்சாலை அதிகமாக வந்து விட்டது, வேலைவாய்ப்பு அதிகமாக கிடைக்கப்பட்டது என்று ஒரு செய்தியை பரப்பிட்டு இருக்கார். உண்மை அல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் தமிழகத்தோட முதலமைச்சர் பொறுப்பேற்ற போது 2015 தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை சென்னையில் நடத்தினாங்க. 74 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. அதையெல்லாம் நடைமுறைக்கு படிப்படியாக வந்து இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வந்து வருகின்ற பொழுது சுமார் லட்சக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே வழியில் வந்து அம்மாவுடைய அரசாங்கம் 2019 ஜனவரி மாதம் சென்னையில் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தணும். அப்பொழுது 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் இன்றைக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வந்து இன்றைக்கு தொழிற்சாலைகள் எல்லாம் இயக்கப்பட்டு பல லட்சம் இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில் என்ன கிடைச்சது? நீங்க அறிவிப்பு கொடுத்திருக்கிறீங்க, சட்டமன்றத்தில் பேசுறீங்க, தொழில்துறை அமைச்சர் பேசுறார். 1179 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் 12,32,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் அதன் மூலமாக 36 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்று ஒரு அறிவிப்பை கொடுத்தீங்க. எங்கே நிறைவேற்றினீங்க?
அத்தனையும் ஏற்ற அளவில் தான் இருக்குது, நடைமுறைக்கு வரல. திரு ஸ்டாலின் அவர்கள் தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்கு ஜெர்மன் நாட்டுக்கு செல்கின்ற பொழுது சென்னை விமான நிலையத்தில் பத்திரிகையாளரை சந்தித்து பேட்டி கொடுக்கிறார். அப்பொழுது சொல்லுகிறார், 1122 ஒப்பந்தங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது, 10,60,000 கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டது. அந்த ஈர்க்கப்பட்டதில் 77 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்றார். அப்படி 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது சொன்னா பல லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும். வேலை கிடைச்சதா இல்லைங்க. எப்படி நாட்டு மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதை நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்ல, மத்திய அரசாங்கம் வெளியிட்டு இருக்குது, இன்றைக்கு வெளிநாட்டு முதலீடு 1,15,000 கோடி தான் இந்த ஆட்சியில் வந்திருக்குது தமிழகத்துக்கு. மாநிலத்திலிருந்து 26,000 கோடி தான் இன்றைக்கு தொழில் முதலீடு வந்திருக்குது. இப்படி நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற அரசு தொடர வேண்டுமா? இன்றைக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் முதலாக தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தி தொழில் முதலீட்டை ஈர்த்து தமிழகத்திலே புதிய புதிய தொழில் துவங்கி படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். உடைய அரசாங்கத்தில் அத்தனையும் வெற்றி அறிவிப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது. நான் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டேன், அறிக்கையின் வேலை வெளிப்படுத்தினேன், பத்திரிகையில் பேட்டி கொடுக்கின்ற போது தெரிவித்தேன், திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதா சொல்றீங்க. எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது, அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துடைய நிலை என்ன, எத்தனை தொழிற்சாலை எவ்வளவு முதலில் வந்திருக்குது, அந்த தொழிற்சாலையுடைய நிலைமை என்ன, எத்தனை தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு வந்திருக்குது, எவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்திருக்குது, வெள்ளை அறிக்கை விடுன்னு சொன்னா வெள்ளை பேப்பரை கட்டி எடுத்து நடத்துறார், வெள்ளை பேப்பரை காட்டுறார். அதுதான் உண்மை, எதுவுமே நடக்கல. அதனாலதான் வெள்ளை பேப்பரை காட்டிட்டார் தொழில்துறை மந்திரி. ஆக நாட்டு மக்களை எப்படி ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இந்த அரசு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது மாணவ சமுதாயத்திற்கு தரமான கல்வி கிடைக்கும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தோம். இன்னைக்கு மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மாவர்கள் அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும், மாணவர்களுக்கு விஞ்ஞான கல்வி கிடைக்கும் என்பதற்காக அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் அரசு உதவி பெறும் பள்ளியிலே லேப்டாப் கொடுத்தோம், மடிக்கணினி கொடுத்தோம். சுமார் 52,35,000 மாணவ மாணவிக்கு இன்றைக்கு மடிக்கணினி கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் தமிழ்நாடு அரசு, அம்மாவுடைய அரசாங்கம். 4 ஆண்டா நிறுத்திட்டீங்க. தொடர்ந்து நாங்கள் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தோம், பொதுக்கூட்டத்தில் பேசணும், ஊடகத்தின் வாயிலாக கருத்து தெரிவித்தோம். அரசு செவி சாய்க்கல. 4 ஆண்டு அந்த லேப்டாப் கொடுக்கின்ற திட்டத்தை நிறுத்திட்டாங்க. இப்பொழுது அவசர அவசரமா 10 லட்சம் பேருக்கு நாங்கள் கொடுப்பதாக அறிவிச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு என்ன அவசியம்? நீங்க உண்மையிலேயே லேப்டாப் கொடுக்க வேண்டும் என்று மாணவர்கள் கொடுக்க வேண்டும் என்று விரும்பி இருந்தா அந்த கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு கொடுத்திருக்க வேணும். 25ஆம் ஆண்டு கல்லூரி ஆரம்பிக்கின்ற பொழுது அவர்களுக்கு லேப்டாப் கொடுத்துதான் பயன் கிடைச்சிருக்கும். ஆனா 3 ஆண்டு பட்டப்படிப்பு முடிச்சு அவர்கள் வெளியிலே செல்கின்ற பொழுது அவர்களுக்கு லேப்டாப் கொடுக்குறீங்க. அதனால என்ன பயன்? இதெல்லாம் எதற்காக கொடுக்கிறாங்கன்னா, வருகின்ற தேர்தலில் திமுக தோல்வி அடைந்து விடும் என்ற அச்சத்தின் அடிப்படையில் இந்த லேப்டாப் அவசர அவசரமா கல்லூரி மாணவர்கள் கொடுக்கிறாங்க. நாம கொடுத்தது ஓட்டுக்காக கொடுக்கல, மாணவனுடைய திறமையை வளர்ப்பதற்காக லேப்டாப் +1 +2 மாணவர் கொடுத்தோம். ஆனா திமுக பட்டப்படிப்பு படிக்கின்ற மாணவர் கொடுக்குறீங்க, நாங்க வரவேற்கிறோம், அதை வேண்டான்னு சொல்ல. ஏன்னா அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முதலமைச்சருக்கு நன்றி. ஆனா அதே வேளையில் அந்த திட்டத்தை குறித்த காலத்திலே நிறைவேற்றப்பட்டிருந்தா மாணவர்களுக்கு பயன்பெற்றிருக்கும். அதை குறித்த நேரத்திலே அதை செயல்படுத்தாத காரணத்தினாலே அந்த திட்டம் முழுமையாக நம்முடைய மாணவர்களுக்கு பயன் தரவில்லை. தேர்தலுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்து இந்த அரசு இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டு என்பதை மட்டும் மாணவர்கள் இளைஞர்கள் உணர்வார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதே போல இன்றைக்கு கட்டுமான பொருட்கள், நாம் ஏதாவது வீடு கட்டணும், கடை கட்டணும், அதற்காக கட்டுமான பொருட்கள் விலை தாறுமாறாக ஏறி போச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் எம்சாண்ட் 3000 ரூபாய்க்கு அண்ணா திமுக ஆட்சியில் விற்றது, இப்போ 6000 ரூபாய்க்கு விற்கிது. ஒரு யூனிட் எம்சாண்ட் 6000 ரூபாய்க்கு விற்கிது. 3000 ரூபாய் அதிகம், 100% ஏறி போச்சு. ஒரு யூனிட் ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் 2000 ரூபாய், இப்போ 5500 ரூபாய்க்கு விற்கிது. ஒரு யூனிட் 3500 ரூபாய் அதிகரிச்சுட்டுது. ஒரு டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் 40,000, திமுக ஆட்சியில் 65,000.
ஒரு செங்கல் அதிமுக ஆட்சியில் 8 ரூபா, இப்போ ஒரு செங்கல் 13 ரூபாய்க்கு விற்குது. ஒரு மூட்டை சிமெண்ட் அதிமுக ஆட்சியில் 240 ரூபா, திமுக ஆட்சியில் 340 ரூபாய்க்கு விற்குது. இப்படி கட்டுமான பொருட்கள் விலை தாறுமாறா உயர்ந்து விட்டது. இனி இந்த ஆட்சி இருக்கின்ற திமுக ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் யாரும் வீடு கட்ட முடியாது. வீடு கட்டுவதாக என்றால் கனவுல வீடு கட்டி மகிழ்ந்துக்கலாம். நல்லா அயர்ந்து தூங்கும் போது கனவுல அழகா வீட்டை கட்டி அழகு பார்த்துக்கலாம் ஒழிய நிஜத்தில் இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் வீடு கட்டவே முடியாது. இன்றைக்கு தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க, கட்டுமான பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் அதை சேர்க்கப்பட்டு விலை குறைக்கப்படும் என்று. நான் சட்டமன்றத்திலே தொழில்துறை மந்திரியை கேள்வி கேட்கின்ற பொழுது, நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, அந்த வாக்குறுதியின் அடிப்படையிலே கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்து விட்டது, இதையெல்லாம் அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை குறைப்பதற்குண்டான நடவடிக்கை எடுனா எதுவுமே நடவடிக்கை இல்லை. எல்லாம் கமிஷன் வாங்கிக்கிறாங்க. சிமெண்ட் ஃபேக்டரியில் கமிஷன், அங்கே கம்பி வாங்குற இடத்துல கமிஷன், இப்படி எல்லா இடத்துலையும் கமிஷன் வாங்கினா எப்படி விலையை குறைக்க போறாங்க? இதனால பொதுமக்கள் தான் பாதிக்கிறாங்க. அதே போல இன்றைக்கு இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன் மின் கட்டணம் என்னன்னு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சியில் மின் கட்டணம் எவ்வளவு, திமுக ஆட்சிக்கு பிறகு மின் கட்டணம் எவ்வளவு சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சியில் 1000 ரூபா நீங்க மின் கட்டணம் செலுத்தி இருந்தா திமுக ஆட்சியில் 2000 ரூபாய் மின் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்குது. ஆக 57%, கிட்டத்தட்ட 57 100% மின் கட்டணம் இந்த ஆட்சியில் உயர்ந்து விட்டது. அதே போல சொத்து வரி, வீட்டு வரி 100% உயர்த்தப்பட விட்டது. கடவரி 150% உயர்த்தப்பட்டு விட்டது. ஆண்டுக்கு 6% இந்த வரி உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு முதற்கட்டமா இந்த ஆண்டு 6% வீட்டு வரி உயர்த்தியாச்சு, கடவரி உயர்த்தியாச்சு, குடிநீர் வரி உயர்த்தப்பட்டது, குப்பைக்கு வரி போட்டுட்டாங்க. இப்படி வரி மேல் வரி போடுகின்ற அரசு தொடர வேண்டுமா? இதோட வெக்கக்கேடு என்னன்னா, மதுரை மாநகராட்சி, அந்த மதுரை மாநகராட்சியில் இந்த வரி வசூல்ல மிகப்பெரிய ஊழல், 200 கோடி ஊழல் நடந்திருக்குது. வரி ஏய்ப்பில் 200 கோடி ஊழல். அதனால அந்த மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டு சிறையிலிருந்து ஜாமீன் வந்திருக்காரு. மேயர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. 4 மண்டல குழு தலைவர் ராஜினாமா, நிலைக்குழு உறுப்பினர் ராஜினாமா. இப்படிப்பட்ட அவல ஆட்சி திமுக ஆட்சி. ஆட்டுக்கு மாட்டுக்கு பன்னிக்கு போட்ட வரியில ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. இன்றைக்கு மாநகராட்சியில் எதுக்கு வரி போடுறாங்க? அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தான் வரி போடுறாங்க. அந்த வரியிலையும் ஊழல் செய்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதே போல திண்டுக்கல்ல மாநகராட்சியில் 4.5 கோடி ஊழல். இன்னைக்கு பல்வேறு நகராட்சியில், காஞ்சிபுரம் நகராட்சியில், மாநகராட்சியில் பங்கு பிரிப்பதில் பிரச்சனை. அங்க மேயர் மாற்றம், கோயம்புத்தூர்ல மேயர் மாற்றம், திருநெல்வேலியில் மேயர் மாற்றம், இப்படி பங்கு பிரிப்பதில் சண்டை. இப்படிப்பட்ட ஒரு அவல ஆட்சி தொடர வேண்டுமா? இங்க உங்களுடைய மாநகராட்சி, தாம்பரம் மாநகராட்சி இன்றைக்கு பல போராட்டங்களை அறிவிச்சவர் மாவட்ட சார் முன்னிருந்து நடத்தினாரு. சாலை சீர்கட்டு இருக்குது, சாலை சீர் செய்ய வேண்டும். அதே போல இன்றைக்கு அடிப்படை தேவைகள், அதை சுகாதார சீர்கேடு, அதை சரி செய்ய வேண்டும் என்று போராட்டம் பண்ணாரு. இப்படி பல போராட்டம், கிட்டத்தட்ட ஒரு 7-8 போராட்டம் இந்த தாம்பரம் மாநகராட்சி கண்டித்து மக்களுடைய பிரச்சனைக்காக போராடி இருக்கிறார். அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது அதை முன்னிறுத்தி மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதில் முதல் கட்சியாக இருப்பது அண்ணா திமுக கட்சி. அந்த அடிப்படையில் தான் மரியாதைக்குரிய அறிவிச்சார் மாவட்ட சார் செட்டில் பக்கம் ராஜேந்திரன் அவர்கள், அறிவிச்சார் தன்சிங் அவர்கள், அண்ணன் டி கே சின்னையா அவர்கள், கழக நிர்வாகிகள், வட்ட செயலாளர், பகுதி செயலாளர் ஒன்றாக இணைந்து மக்களுடைய பிரச்சனைக்காக குரல் கொடுத்து இன்றைக்கும் அந்த பிரச்சனை தீரல. அவ்வளவு ஒரு மோசமான இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்குது. குப்பை அல்றது கிடையாது. அதனால பல வியாதிகள் வருது, பல நோய்கள் வருது. அதை சீர் செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடத்தினார். இது அண்ணா திமுகவுடைய நிலைப்பாடு. ஆனால் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட போராட்டம், மக்களுடைய பிரச்சனைக்காக போராட்டம் நடத்திய வரலாறே கிடையாது. ரைட் பண்ணிடலாம். அதே போல மெட்ரோ ரயில் திட்டம், சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டம் கட்டர் 2 இன்றைக்கு மிகப்பெரிய திட்டம். இந்தியாவிலேயே
ஒரே திட்டத்திற்கு 63,000 கோடி மத்திய அரசிலிருந்து அனுமதி பெற்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அனுமதி பெற்றது மட்டுமல்ல, ஏனைக்கு அப்பொழுது இருந்த உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை நேரடியாக சென்னைக்கு வரவழைத்து கலைவாணர் அரங்கிலே அந்த மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2க்கு 63,000 கோடிக்கு அடிக்கல் நாட்டிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஒரு பெரிய திட்டத்தையாவது உங்களுடைய ஆட்சியில் கொண்டு வர முடிஞ்சதா? ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம். ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சாதனை வரலாற்றை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அம்மா இருக்கின்ற பொழுது 6 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம். ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இந்த ஆட்சியில் கொண்டு வர முடிஞ்சதா? அதுக்கு தில்லு திராணி தெம்பு திறமை வேண்டும். திறமை இல்லாத அரசாங்கம், ஒரு பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்தினால தமிழ்நாடு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது வளர்ச்சியிலே. அதே போல 7 சட்டக்கல்லூரி 10 ஆண்டுல கொண்டாந்தோம். 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டாந்தோம். 21 பாலிடெக்னிக் கல்லூரி கொண்டாந்தோம். 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், மிகப்பெரிய கால்நடை பூங்கா, 5 பொறியியல் கல்லூரி, அதே போல ஐடி கல்லூரி, இப்படி பல கல்லூரிகளை திறந்து இந்திய திருநாட்டிலேயே உயர்கல்வி படிப்போடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் முதல் மாநிலம் என்ற பெயரை எடுத்தோம். மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக 2011 பொறுப்பேற்கின்ற பொழுது 134 பேர் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. மாண்புமிகு அம்மா அவர் கல்வியை புரட்சி மறுமலர்ச்சி, கல்விக்கு அதே நிதி ஒதுக்கீடு செய்து கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து பல கல்லூரியில அம்மாவுடைய அரசு திறந்த காரணத்தினாலே இன்றைக்கு பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய எண்ணிக்கை 154% உயர்ந்து 2030 மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட 2019-20 அந்த இலக்கை அடைந்து இந்தியாவிலே பட்டப்படிப்பிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு என்ற நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களால இப்படி ஏதாவது நிரூபணம் பண்ண முடியுதா? திறமையாக அரசாங்கம் பல துறைகளிலே தேசிய அளவில் விருதுகளை பெற்றோம். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 5 ஆண்டு காலம் தேசிய அளவில் விருதுகளை பெற்றோம். உணவு தானிய உற்பத்தி தேசிய அளவில் 5 கிறிஸ்துகர்மான விருதை பெற்றோம். அதே போல உள்ளாட்சியில் 140 தேசிய விருதுகளை பெற்றோம். போக்குவரத்து துறையில விருது தேசிய விருது, மின்சாரத்துறையில தேசிய விருது, சமூக நலத்துறையில தேசிய விருது, கூட்டுறவுத்துறையில தேசிய விருது, உயர்கல்வியில தேசிய விருது, இப்படி பல துறை வாரியாக தேசிய அளவில் திறமையான அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் என்பதற்கு இதுவே சான்று. உங்களால் இப்படி திறமையான அரசாங்கம் என்பதற்கு நிரூபிக்க முடியுமா? எல்லாம் ஊழல். திமுக என்றாவே ஊழல், ஊழல் என்றால் திமுக. இந்திய திருநாட்டிலே பல மாநிலம் இருக்குது. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்றைக்கு ஏற்கனவே சர்க்காரியா கமிஷன் அமைக்கப்பட்டது. அப்பொழுது சர்க்காரியா கமிஷனுடைய அறிக்கை வெளியிடப்பட்டாங்க. அதுல விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் வெளியிடப்பட்டது. இன்னைக்கு பூச்சி மருந்து ஊழல், கோதுமை பேர ஊழல், அதே போல வீராணம் ஊழல், சர்க்கரை பேர ஊழல். சர்க்கரை பேர ஊழல்ல அதுல வெளியில் வந்த செய்தி, அந்த சர்க்கரையெல்லாம் எறும்பு தின்றுது. சர்க்கரையெல்லாம் எறும்பு தின்றுதான். அந்த சர்க்கரை மூட்டை இருந்த சாக்கு பை, கோணிப்பை, அது கரையா அரிச்சிட்டு. எவ்வளவு விஞ்ஞான முறைப்படி அன்றைய இருந்த அரசாங்கம் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு என்பதை எண்ணி பார்க்குங்க. இப்படி விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கின்ற கட்சி திமுக கட்சி. அண்ணா திமுக பற்றி பேசுவதற்கு எந்தவித தார்மீக பொறுப்பும் இந்த அரசாங்கத்துக்கு இல்லை, இந்த திமுக கட்சிக்கு இல்லை. அதனாலதான் மத்தியிலே பார்த்து எப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய ஆட்சி குறிப்பிடுங்க, நாங்க பேசுறோம். மடியிலே கணமில்ல, வழியில பயம் இல்லை. திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்தது. இந்திய திருநாட்டிலே பல மாநிலம் இருக்குது. அந்த மாநிலத்தில் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது வளர்ச்சி மிகுந்த மாநிலம் என்று பெயர் வாங்குவதற்கு அடித்தளமாக இருந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அரசாங்கத்தில் என்ன
அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க, அதிமுக ஆட்சியில் அதிகமாக கடன் வாங்கிவிட்டார்கள். இன்றைக்கு அப்படின்ற ஒரு அறிக்கை வெளியிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் இந்த கடனை சரி செய்வதற்கு, வருவாயை பெருக்குவதற்கு ஒரு உயர்மட்ட குழு அமைக்கப்படும். அந்த குழுவில் நிபுணர்கள் இடம்பெறுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டு அந்த குழு அமைச்சாங்க. நிபுணர்கள் போட்டாங்க. போட்ட பிறகு 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. எதுக்கு குழு போட்ட அளவு? 4,85,000 கோடி. திராவிட முன்னேற்ற கழகம் 2001 2026 இப்பொழுது மார்ச் முடிகின்ற வரை 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? திட்டம் எதுவும் இல்லை. அது மட்டும் இல்ல, 2021 2021 அதிமுக ஆட்சியில் வந்த வருமானத்தை விட 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்த வருமானம் 1,36,000 கோடி உயர்ந்திருக்குது. ஒரு பக்கம் வரி உயர்ந்தாச்சு, வருவாய் உயர்ந்தாச்சு, மறுபக்கம் கடன் வாங்கிட்டு இருக்கிறீங்க. திட்டம் எதுவும் அல்ல. நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், எத்தனை காலேஜ் கட்டணும், எதுவுமே இந்த ஆட்சியில் பார்க்க முடியல. அவ்வளவு பணத்தையும் ஆட்டை போட்டாங்க. இதெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதையெல்லாம் விசாரிக்கப்பட்டு சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். மக்களுடைய வரி பணம் வீணாக்க நான் விடமாட்டேன் எங்களுடைய அரசாங்கம். அது மட்டும் இல்ல, திரு ஸ்டாலின் பேசுறார், எங்களுடைய ஆட்சியில் வேண்டும் என்று திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி அவதூறு பிரச்சாரம் செய்து வருகிறார். ஸ்டாலின் அவர்களே, நாங்க அவதூறு பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு முழுக்க முழுக்க உங்க ஆட்சியில் நடந்துகிட்ட சம்பவங்கள் இதுக்கு சாட்சி. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்று மக்கள் சீர்தூக்கி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதிமுக ஆட்சி 10 ஆண்டு கால ஆட்சி எப்படி இருந்தது, திராவிட முன்னேற்றங்கள் 5 ஆண்டு கால ஆட்சி எப்படி என்று எடை போட்டு பார்க்கிறாங்க. அதில் அதிமுக ஆட்சி சிறந்த ஆட்சி என்று மக்கள் மனதிலே இன்றைக்கு இடம் பெற்று விட்டோம். நடவேண்ட சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா இன்னைக்கு அரசு காலி பணியிடங்கள் 3 லட்சம், அரசு சார்ந்த காலி பணியிடங்கள் 2 லட்சம், மொத்தம் 5 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கின்றன. அத்தனை நிரப்பப்படும் என்ற ஒரு அறிவிப்பை கொடுத்தீங்க. இதுவரைக்கும் காலி பணியிடங்கள் முழுவதும் நிரப்பல. அதோட ஓய்வு பெற்றவர்கள் 1 லட்சம் பேர். அந்த 5 ஆண்டுல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 1 லட்சம் பேர் ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. ஆனால் பணி ஆணை வழங்குறது 94,000 பேருக்கு. அதுல 6,000 பேர் இன்றைக்கு நிரப்ப முடியல. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றல. அதனால் படித்த நிலைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல. இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அதேபோல இஸ்லாமிய பெருமக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது சட்ட ஒழுங்கு பேணி காக்கப்பட்டது. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மத சண்டை கிடையாது, ஜாதி சண்டை கிடையாது, அனைவரும் சகோதரத்தோடு வாழ்ந்தோம். அப்படிப்பட்ட ஆட்சி தந்தது அதிமுக ஆட்சி. இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்கின்ற அளவுக்கு பார்க்கிறோம். சட்ட ஒழுங்கு சீரழிந்து விட்டது. சிந்திக்க வேண்டும் சிறுபான்மை மக்கள். அதிமுக ஆட்சியில் இஸ்லாமிய பெருமக்களுக்கு நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம். இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்கள் வேண்டுகோளை ஏற்று இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது இன்றைக்கு புனித ரமலான் மாதத்தில் பள்ளி வாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க விலையெல்லாம் அரிசி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நாகூர் தர்கா சந்தனக்கூடு விழாவிற்கு தேவைப்படும் சந்தன கட்டைகள் இன்று வரை அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை விலையில்லாம கொடுத்தோம். அதே 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மத்திய அரசு மானியம் வழங்குவதை நிறுத்தியது. இஸ்லாமிய பெருமக்களை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு மாநில அரசிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று அவருடைய கோரிக்கை ஏற்று 2019ஆம் ஆண்டு 6 கோடி ரூபாய் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சோம். பிறகு 2021 இந்த நிதி போதாது, கூடுதல் நிதி தேவைப்படும் என்று கோரிக்கை வச்சாங்க. அவருடைய கோரிக்கை ஏற்று அதிமுக அரசாங்கம் 6 கோடியிலிருந்து ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு 12 கோடி ரூபாய் உயர்த்தி வழங்கினோம். ஹஜ் பயணிகள் சென்னையில் தங்கி செல்ல வசதியாக ஹஜ் செல்ல வேண்டும் கேட்டாங்க. அதுக்கு 15 கோடி ஒதுக்கி தந்த அரசு அதிமுக அரசாங்கம்.
2016 முதல் ஆட்சிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்பூதியம் வழங்கிய திட்டத்தை கொண்டு வந்த அதிமுக அரசாங்கம். உலமாக்கல் மற்றும் மோதினார்களுக்கு ஓய்வூதிய பயனாளி எண்ணிக்கை 2004 2600 உயர்த்தணும். அதோட ஓய்வூதியம் 750 3000 ரூபாயாக உயர்த்தி வழங்கணும். உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனங்கள் வாங்க 25,000 ரூபாய் மானியம் கொடுத்தோம். வகுப்பு வாரியத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளிவாசல்கள் தற்காகல் பழுதுபார்த்தல் மற்றும் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள நிதியுதவி வழங்கப்பட்டது அதிமுக ஆட்சியில். இஸ்லாமிய வகுப்பினருக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறையை நீடிக்க அரசாணை வெளியிட்டது அதிமுக அரசாங்கம். 2018 கஜா புயல் பெருமழை வெள்ளத்தால் பாதிப்படைந்த நாகூர் தர்கா குளக்கரை நேரடியாக நான் சென்று பார்த்தேன். குளக்கரை அதை சீர் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். குளக்கரை பழுதுபட்டிருந்தது, அதை சீர் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கை ஏற்று அதிமுக அரசாங்கம் 4,25,00,000 ரூபாய் அந்த குளக்கரையை சரி செய்வதற்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சு சரி செய்து கொடுத்தோம். சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டு கழகம் அமைத்தது அதிமுக அரசு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக முதலில் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்மதி திருமதி யாஸ்மின் அகமது IAS ஒருவரை நியமித்தது. அதேபோல 2002 ஆண்டு இந்திய ஜனாதிபதி தேர்தல் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுக்கு அதிமுக தான் வாக்களித்தது. திமுக தமிழ்நாட்டை சேர்ந்த சிறுபான்மை இருக்கின்ற இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த நாட்டுடைய உயர்ந்த பதவி ஜனாதிபதி. அந்த பதவிக்கு மரியாதைக்குரிய டாக்டர் APJ அப்துல் கலாம் போட்டியிட்ட பொழுது அதிமுக தான் ஆதரித்து அதிமுக நாடாளுமன்ற சட்டமன்ற வாக்களித்தாங்க. திமுக அவரை எதிர்த்து போட்டியிட்டவருக்கு வாக்களித்தது திமுக. மேலும் அம்மாவுடைய அரசு அவருடைய நினைவாக பாரத ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் அவருடைய பெயரில் ராமநாதபுரத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை நாங்கள் திறந்தோம். 2017 திண்டுக்கல் ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் அவர்களுடைய வாழ்க்கையில் வரலாறு குறித்து மணிமண்டபம் மதிக்கப்பட்டது. கண்ணியமிக்க காகிதம் இல்ல தவறுகளுக்கு சென்னையில் மணிமண்டபம் அமைத்தது அதிமுக அரசு. இப்படி இஸ்லாமிய பெருமக்களுக்கு நிறைய திட்டங்களை அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டு அதை நடைமுறைப்படுத்துது என்று இஸ்லாமிய பெருமக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு கூட்டணி என்பது தேர்தலில் நடக்கிற ஒரு சமாச்சாரம். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அந்த வாக்குகள் சிதறாமல் ஒன்றாக இணைந்து கூட்டணி அமைத்து எதிரிகளை வீழ்த்துவதற்காக கூட்டணி அமைக்கிறோம். ஆனால் வேண்டுமென்ற திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் இதை திரித்து அவதூறாக பேசி சிறுபான்மை மக்களை குழப்பி அரசியல் ஆதாயம் தேட முற்படுகிறார்கள். சிறுபான்மை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எம்மதமும் சம்பதம். அதிமுக ஜாதிக்கும் மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி. இதை எங்களுடைய தலைவர்கள் கடைபிடித்திருக்கிறாங்க. அதே போல அம்மாவுடைய அரசும் கடைபிடித்திருக்குது. இஸ்லாமிய பெருமக்கள் நாங்கள் வாக்குக்காக இதை கேட்கல, சிந்தித்து பார்க்க வேண்டும். அதிமுக ஆட்சியிலே ஒப்பிட்டு பாருங்க எந்த அளவுக்கு திட்டங்களை கொண்டு வந்து உங்களுக்கு நன்மை செய்திருக்கோம் என்று, எந்த அளவுக்கு தமிழகம் அமைதி பூங்காவாக இருந்தது எண்ணி பாருங்க. வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலை எண்ணி பார்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆதரவு தாரி என்று இந்த நேரத்தில் கேட்டு கிறிஸ்தவ பெருமக்களுக்கும் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிக் கொண்ட செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, அதோட அண்மையில் நம்ம படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற வேண்டும் என்பதற்காக டிஎன்பிசி தேர்வு அறிவிக்கப்பட்டது. அந்த தேர்வு கூட முறையா இந்த அரசால நடத்த முடியல. அதுல குளறுபடி, அந்த தேர்வு ரத்து செஞ்சிட்டாங்க. இதுவரைக்கும் தமிழக வரலாறுல டிஎன்பிசி தேர்வை தள்ளி வைத்த வரலாறே கிடையாது. அப்படி திறமையேற்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். அண்மையில் இன்றைக்கு காவல்துறை உதவி ஆய்வாளர் எஸ்ஐஆர் பணி எஸ்ஐ தேர்வு அந்த முடிவை இன்றைக்கு ஹைகோர்ட் மதுரை உயர்நீதிமன்ற கிளை நிறுத்தி வச்சிருக்குது. அதில் தென்காசியை சேர்ந்த 2 பேர் சென்னை மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறாங்க. அந்த வழக்கில் தமிழ்நாட்டில் காலியாக உள்ள எஸ்ஐ பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வை டிசம்பர் 21 நடைபெற்றது. அந்த தேர்தலில் ஏ பிரிவில் தமிழ் பகுதி தேர்வு வினாக்கள் இடம்பெற்றிருந்தது. ஆனால் பி பிரிவில் பாடத்திட்டத்தில் குறிப்பிட்டிருந்தபடி தமிழ் வினாக்கள் இல்லை. அதை சுட்டிக்காட்டி இன்றைக்கு உயர்நீதிமன்றம் இதுக்கு தடை கொடுத்திருக்குது. இப்படி முறையாக
தேர்தல் இன்றைக்கு அந்த தேர்வு கூட நடத்த முடியாத ஒரு அவலநிலை இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி நம்முடைய வேட்பாளர்னா அவருக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெறுங்கள். ஏதாவது ஒரு வேளை கூட்டணி ஒதுக்கப்பட்டால் கூட்டணி கட்சி சேர்ந்த வேட்பாளருக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நேரத்தில் தெரிவித்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 3 கட்ட தேர்தல் அறிவிப்புகளை வெளியிட்டோம். எல்லா குடும்பத்தையும் மாதந்தோறும் குலவழக்கு திட்டத்தின் மூலமாக அந்த குடும்ப தலைவி அவருடைய வங்கியில் 2000 ரூபாய் வழங்கப்படும். இப்போ பெண்களுக்கு தான் நகர பேருந்துல கட்டணம் இல்லாம பயணிக்கிறாங்க. நீ அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாம பயணம் செய்யலாம். இன்றைக்கு ஏழையாக இருக்கின்ற அனைவருக்கும் காங்கிரீட் அடுக்குமாடி வீடு நகரத்திலே கட்டித்தரப்படும். பட்டியலின மக்கள் அவர்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு அரசாங்கமே நிலத்தை வாங்கி காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதே போல அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேருக்கு கொடுக்க இருக்கிறோம். நம்முடைய மகளிர் உரிய நேரத்தில் பணிக்கு போகணும், பணி முடிஞ்சு வீடு திரும்பணும். அதற்காக 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் கொடுக்கிறோம். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 ரூபாய் மானியம் கொடுக்கிறோம். அதே போல நம்முடைய ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர் சங்கத்தில் பதிவு செய்து புதிய ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் கொடுக்குறோம் ஆட்டோ வாங்க. அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் மாணவர்கள் வங்கியில் வாங்கிய கல்வி கடன் ரத்துனாங்க. ஆனால் நிறைவேற்றல. அதிமுக ஆட்சி வாக்குறுதியில் இன்றைக்கு நம்முடைய மாணவர்கள் இளைஞர்கள் வங்கியில் வாங்கிய கடன் ரத்து செய்வதற்குள்ள நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே 3 கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும். சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிர் சுயக்குழு தொடங்க பெற்ற வட்டிலா கடன் மற்றும் மாற்றுத்திறனாளி கூட்டுறவு வங்கி வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். நடைபாதை ஓரங்களில் சிறு கடை வச்சிருக்கிறாங்க, அந்த கடை வியாபாரிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். தீபாவளி பண்டிகை போது நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான பட்டுப்புடவை வழங்கப்படும். திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டுல விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு, சொத்து வரி உயர்ந்து போச்சு. இதனால் பெரும் சுமை மக்களுக்கு ஏற்பட்டது. இந்த சுமையிலிருந்து குறைப்பதற்கு அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். நம்முடைய இளைஞர்கள் படித்து பட்டம் பெற்ற இளைஞர்கள் வேலை வாய்ப்பிலே பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த பதிவு செய்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற வரை மாதந்தோறும் 2,000 ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படும். அதோட +2 வரை படித்த இளைஞர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் வருகின்ற பொழுது பொங்கல் தோப்பு கொடுக்கிறோம். அதோட 1000 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுக்கப்படும். அதே போல கைத்தறி நெசவாளர்கள் அவருக்கு வழங்கப்படுகின்ற அந்த விலையில்லா மின்சாரம் 300 யூனிட்டை 450 யூனிட்டா உயர்த்தி இருக்கிறோம். அதேபோல விசைத்தறி விசைத்தறி பயன்படுத்துகின்றவர்களுக்கு 1000 ரூபாய் விலையில்லா 1000 யூனிட் இன்னைக்கு விலையில்லாம கொடுக்கிறோம். அதை 1400 யூனிட்டா உயர்த்தி வழங்கப்படும். அதுபோல மீனவர்கள் மீன்பிடி தடை காலத்தில் அவர்களுக்கு இப்பொழுது வழங்கப்படுகின்ற 8,000 ரூபாயை 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை குழு பல மாவட்டத்துக்கு சென்று அங்க இருக்கின்ற மக்களுடைய கோரிக்கை மனுக்கெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. அந்த கோரிக்கை மனுக்கெல்லாம் உள்ளடங்கி இன்னும் பல அறிவிப்புகள் அதிமுக சார்பாக வெளியிடப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்து, இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள மரியாதைக்குரிய திரு டி ஜெயபிரகாஷ் அவர்களே, திரு ஜி சந்திரசேகர் ராஜா அவர்களே, திரு ஜி.எம். சாந்தகுமார் அவர்களே, திரு டாக்டர் டி மோசஸ் சோசா அவர்களே, திரு கே.எஸ். மலர்மன்னன் அவர்களே, திரு பி ராஜப்பா அவர்களே, திரு பி.ஆர். சரவணராஜ் அவர்களே, திரு தா முகுந்தன் அவர்களே, திரு டாக்டர் ஆர். பாலாஜி ஸ்ரீகாந்த் அவர்களே, திருமதி சரஸ்வதி ஜெய்சங்கர் அவர்களே, திரு பி.கே. பரசுராமன் அவர்களே, திரு ஜி.எஸ். புருஷோத்தமன் அவர்களே, திரு கார்த்திகேயன் மனோகரன் அவர்களே, திரு ஆர்.
சங்கர் கணேஷ் அவர்களே, திரு ஜி இன்பராஜ் அவர்களே, திரு கிச்சாயின்கடைய கிருஷ்ணமூர்த்தி எம்சி அவர்களே, திரு மதுரைப்பாக்கம் எம்பி மனோகரன் அவர்களே, திரு குரோம்பேட்டை எம்கே சதீஷ் அவர்களே, திரு அனகை பி வேலாயுதம் அவர்களே, திரு ஆர் அருணாச்சலம் அவர்களே, திரு அப்பன்கடை வெங்கடேசன் அவர்களே, திரு வி ஜெகநாதன் எம்சி அவர்களே, திரு ஆர்.எஸ். சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களே, திரு கே பி காசிராஜபாண்டியன் அவர்களே, திரு பல்லாவரம் கே சி வினோத்குமார் அவர்களே, திரு எம் கூத்தன் அவர்களே, திரு எல்ஆர் செலியன் எக்ஸ்எம்பி எம்சி அவர்களே, திரு கோபிநாத் அவர்களே, திரு ரா மோகன் அவர்களே, திரு எம் தேவேந்திரன் எம்சி அவர்களே, திரு ஜே சீனுபாபு அவர்களே, திரு வளையாபதி அவர்களே, திரு சோழையூர் சி சங்கர் எம்சி அவர்களே, திரு ஆர் சிவகுமார் அவர்களே, திரு ஏவிஎஸ் மதுசூதன் அவர்களே, திரு தாமோ துரைவேல் அவர்களே, திரு கே ஆரம் அவர்களே, திருமதி சாந்தி நாகேஸ்வரர்களே, திரு ஆர் குப்புசாமி அவர்களே, திரு எம் சபரீஷ் மணிகண்டன் அவர்களே, திரு என் சி கிருஷ்ணன் அவர்களே, மற்றும் கூட்டணி கட்சி சேர்ந்த பாஜக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் திரு என் ரகுராமன் அவர்களே, பாஜக மாநில செயற்குறிப்பினர் திரு வேதா சுப்பிரமணியம் அவர்களே, பாமக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட திரு ஆர் வெங்கடேசன் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக அமைப்பு செயலாளர் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் திரு எம் கரிகாலன் அவர்களே, தமாக காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட தலைவர் முன்னாள் எம்சி திரு வி என் வேணுகோபால் அவர்களே, புரட்சி பாரத மாவட்ட செயலாளர் தாம்பரம் சட்டமன்ற திரு ஜே எட்வின் சுதாகர் அவர்களே, புரட்சி பாரத மாவட்ட செயலாளர் பல்லாவரம் சட்டமன்ற திரு பொன் ரத்தினம் அவர்களே, மற்றும் ஐஜேகே கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, நம் கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, கழக உறுப்பினர்களே, பத்திரிகையாளர் உடன்பர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமாத நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்து, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு, பை பை ஸ்டாலின். இந்த சிறப்பான எழுச்சி பயண நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த